السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومكروا مكر الله والله خير الماكرين صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், இந்த மார்க்கத்திற்கு எந்த அளவுக்கு ஆதரவாளர்களும் இந்த மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்திற்காக உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சமுதாயம் உருவாகுமோ, அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை அழிப்பதற்காக உருவாகக்கூடிய ஒரு கூட்டமும் கியாமத் நாள் வரையில் உருவாகி கொண்டே இருக்கும் என்ற அமைப்பில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தை அமைத்திருக்கின்றான். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து பிறகு சஹாபாக்கள் காலம் வழியாக இன்றைய தற்காலம் தொடர்ந்து இனி கியாமத் நாள் வரையில் இந்த நடைமுறை நீளும் என்பதையும் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்த்திய சம்பவங்கள் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்தியிருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இரண்டு பிரிவாக சொல்கின்றான். ஒன்று, உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்களும் தியாகம் செய்வார்கள், உயிரை அர்ப்பணம் செய்வார்கள், தங்களுடைய திறமை, தங்களுடைய அறிவு, தங்களுடைய வளர்ச்சி, தங்களுடைய செல்வம் அனைத்தையும் தியாகம் செய்வார்கள் அல்லாஹ்வுக்காக. இவர்கள் ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய கூட்டம் என்று இவர்களுக்கு அழைக்கப்படும். இவர்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கூட்டம் என்று அழைக்கப்படுவார்கள். அதே போன்று இன்னொரு கூட்டம், அவர்களும் தங்களுடைய உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்வார்கள், தங்களுடைய அறிவை தியாகம் செய்வார்கள், தங்களுடைய சிந்தனை திறனை தியாகம் செய்வார்கள், தங்களுடைய வளர்ச்சியையும் தங்களுடைய பொருளையும் தியாகம் செய்வார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக. உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான், இது ஷைத்தானுடைய கூட்டம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே அடையாளம் காட்டுகின்றான். ஆக இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஹிஸ்புல்லாஹ் உலகத்திலே இருக்கும் வரை தன்னுடைய உடல் பொருள் ஆவி, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய அறிவு, தன்னுடைய திறன் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு எதிராக தியாகம் செய்யக்கூடிய ஒரு ஹிஸ்பு ஷைத்தானும் கியாமத் நாள் வரையில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே நமக்கு எச்சரிக்கின்றான். சொல்லிட்டு இறுதியாக சொல்கின்றான், ஆனால் இந்த ஹிஸ்புல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய கூட்டம் இந்த ஹிஸ்பு ஷைத்தானிடம் ஒருபோதும் அடங்கி போகாது, தோல்வியுறாது. ஹிஸ்பு ஷைத்தான் என்றைக்கும் ஒரு நாள் அது தோல்வி அடைந்தே தீரும், அவர்களுக்கு ஒருபோதும் வெற்றி கிடைக்காது என்பதை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நமக்கு நினைவூட்டுகின்றான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன் சென்ற நபிமார்கள் காலத்திலிருந்தே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஹிஸ்புல்லாஹ், ஹிஸ்பு ஷைத்தான்
இரண்டுமே சமமாக இருந்து வந்ததையும் இறுதியில் ஹிஸ்புல்லாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றி கொடுத்ததையும் நாம் நபிமார்கள் பண்டைய நபிமார்களுடைய வரலாறும் பார்க்கலாம். கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம், தற்கால நிகழ்வுகளிலும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் நம்முடைய ஹயாத் நீண்டால் அப்பொழுதும் பார்க்கலாம். எந்த நிலையிலும் இந்த ஹிஸ்பு ஷைத்தானுடைய முயற்சிகள் படமெடுத்த ஆண்டும், ஹிஸ்பு ஷைத்தானுடைய முயற்சிகள், அதற்காக அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், தியாகங்கள் அனைத்து மேலோங்கி நிற்கும். ஆனால் இறுதி வெற்றி என்பது அது ஹிஸ்பு ஷைத்தானுக்கு அல்ல, ஹிஸ்புல்லாவுக்கு தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே வாக்களித்ததின்படி எப்பொழுதுமே இறுதி வெற்றி என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை சார்ந்த மக்களுக்கு, அல்லாஹ்வுடைய கூட்டத்தினருக்கு தான் ரப்பல் ஆலமீன் வழங்குவான். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஹிஸ்பு ஷைத்தான்களை அடையாளம் காண வேண்டியது ஒவ்வொரு மூமினுடைய கட்டாய கடமை. யார் அந்த ஹிஸ்பு ஷைத்தான்? அந்த ஹிஸ்பு ஷைத்தான்கள் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்கிறார்கள் ஹிஸ்புல்லாவை வெல்வதற்கு, அல்லாஹ்வுடைய கூட்டத்தினரை வெல்வதற்கு, அல்லாஹ்வுடைய கூட்டத்தினரை தோற்கடிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய கூட்டத்தினரை வீழ்த்துவதற்கு என்னென்ன சூழ்ச்சிகள் செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது மூமின்களுடைய கடமை. ஏனென்றால் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்கின்றான், மக்கரு வ மக்கர் அல்லாஹ், அவர்களும் சூழ்ச்சி செய்வார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹிஸ்பு ஷைத்தான் இருக்கிறார்களே, அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓ மக்கர் அல்லாஹ், இந்த ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கின்றான். அவர்கள் ஹிஸ்பு ஷைத்தான், அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஹிஸ்பு ஷைத்தானுக்கு எதிராக ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக மக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கின்றான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், ஆனால் சூழ்ச்சியாளர்கள் எல்லாம் அவன்தான் சிறந்தவன், அவன்தான் வெற்றியாளன். ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக அல்லாஹ் செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் வெற்றி பெறும் என்று ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலும் வாக்களிக்கின்றான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அழகா சொன்னார்கள், மன் லம் யாரிஃபில் ஜாஹிலியா, எவன் ஒருவன் ஜாஹிலியத்தை தெரிந்து கொள்ளவில்லையோ, அந்த ஹிஸ்பு ஷைத்தான்களுடைய அடைக்கலமான அல்லது ஹிஸ்பு ஷைத்தானுடைய அடிப்படையான ஜாஹிலியத்துடைய கொள்கைகளை யார் தெரிந்து கொள்ளவில்லையோ அவன் இஸ்லாத்தை அழிப்பதற்கு உதவி செய்வான். இஸ்லாத்தை அழிப்பதற்கு உதவி செய்வான். எந்த அளவுக்கு ஒரு மூமின் இஸ்லாத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டுமோ, இஸ்லாத்தின் நல்லதை பற்றி தெரிந்திருக்க வேண்டுமோ, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய நல்ல விஷயங்களையும் தெரிந்திருக்க வேண்டுமோ, அந்த அளவுக்கு இந்த ஹிஸ்பு ஷைத்தான்களுடைய அடிப்படையையும் அவருடைய சூழ்ச்சிகளையும் தெரிந்திருக்க வேண்டியது மூமின்களுடைய கடமை. அதனால ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், மல்லம் யாரிஃபில் ஜாஹிலியா, யார் ஒருவன் ஜாஹிலியத்தை தெரிந்து கொள்ளவில்லையோ, ஹிஸ்பு ஷைத்தான்களை பற்றி தெரிந்து கொள்ளவில்லையோ, அவன் இஸ்லாத்தை அழிப்பதற்கு அவனை அறியாமலே உதவி செய்வான். அந்த ரீதியில் சகோதரர்களை, இந்த ஹிஸ்பு ஷைத்தான்கள் நாம் வாழக்கூடிய பகுதியிலே, நாம் வசிக்கக்கூடிய இந்தியாவிலே இவர்களுடைய சூழ்ச்சி என்ன, இவர்கள் யார் என்று அடையாளம் காணும் பொழுது, இந்திய கலாச்சாரப்படி எந்த ஒரு அவர்களுடைய தலைவர்கள், இந்தியாவினுடைய எந்த ஒரு தலைவர்கள், முஸ்லிம்களோ முஸ்லிம் அல்லாதவர்களோ, எந்த ஒரு இந்திய தலைவர் இந்திய அரசாங்கத்தால் ஆத்தரைஸ் பெற்ற அல்ல இந்திய அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்ற எந்த ஒரு தலைவர் இருந்தாலும் சரி, அவருக்கு பிறந்த நாளும் கொண்டாடுவார்கள், இறந்த நாளும் கொண்டாடுவார்கள். இது இந்திய கலாச்சாரம். இந்த இரண்டுமே இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டது என்றாலும் இந்தியாவினுடைய கலாச்சாரம் அவருடைய பிறந்த நாளையும் விமர்சையாக கொண்டாடுவார்கள், அவருடைய நினைவு நாளையும் விமர்சையாக கொண்டாடுவார்கள், நினைவு நாளும் போற்றப்படும். இது எல்லாருடைய நினைவு நாளையும் பார்க்கலாம், எல்லாருடைய பிறந்த நாளையும் பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. யார் என்றால், இந்தியாவினுடைய தேச தந்தை என்று போற்றப்படும் மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள் எந்த அளவுக்கு விமர்சையாக, எந்த அளவுக்கு கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அவருடைய நினைவு நாள், அவருடைய இறந்த நாள் வரலாற்றிலிருந்து அப்படியே மறக்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வரலாற்றிலிருந்து மக்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஹிடன் டே, மறைக்கப்பட்ட நாளாக மாற்றப்பட்டு விட்டது. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத பாமர மக்களுக்கு கூட மகாத்மா காந்தி எப்பொழுது கொல்லப்பட்டார், எப்பொழுது நினைவு நாள் யாருக்கும் நினைவு இருப்பதில்லை. அந்த அளவுக்கு இந்த மகாத்மா காந்தியினுடைய நினைவு நாள் சில சக்திகளால் மறக்கடிக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. என்றால் என்ன காரணம்? அந்த சக்திகள் யார்? அந்த சக்திகள் எப்படி ஹிஸ்பு ஷைத்தானாக மாறினார்கள்? அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன தொடர்பு என்று நாம் அந்த வரலாற்று பின்னணியை பார்க்கும் பொழுது சகோதரர்களே, 1948 ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி, கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக, கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு தான் ஜனவரி 30. இந்த ஜனவரி 30 தான்
மகாத்மா காந்தியினுடைய நினைவு நாள், இறந்த நாள், கொல்லப்பட்ட நாள். ஜனவரி 30ஆம் தேதி 1948ஆம் ஆண்டு பிர்லா மாளிகை என்ற ஒரு மாளிகையிலே மகாத்மா காந்தி தன்னுடைய வழமையாக நடைபெறக்கூடிய அந்த ஜெப கூட்டத்திற்கு, வழமையாக நடைபெறக்கூடிய அந்த வழிபாட்டு கூட்டத்திற்கு வரும்பொழுது நாத்துராம் கோட்சே என்பவனால் மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்படுகின்றார், சுட்டுக் கொல்லப்பட்டார். பிறகு அந்த நாத்துராம் கோட்சேயை அரெஸ்ட் பண்ணி 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் அம்பாலா சிறைச்சாலையில் அந்த நாத்துராம் கோட்சே தூக்கிலிடப்படுகின்றான். அருமை சகோதரர்களே, இது இந்தியாவில் நடந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம், ஒரு வரலாறு, ஒரு சம்பவ வரலாறு. இங்கே ஹிஸ்பு ஷைத்தான்கள் எப்படி சம்பந்தப்படுகின்றார்கள், அந்த ஹிஸ்பு ஷைத்தான்கள் எப்படி இஸ்லாத்தை கொண்டு வந்து இங்கே இணைக்கின்றார்கள், இஸ்லாத்திற்கு எதிராக எப்படி எப்படி சூழ்ச்சி செய்கிறார்கள், மகாத்மா காந்தியினுடைய கொலையின் மூலமாக, அவரை கொன்றதின் மூலமாக ஹிஸ்பு ஷைத்தான்கள் எதை சாதித்தார்கள், சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அந்த அவர்களுடைய சாதனை எப்படி இஸ்லாத்திற்கு எதிராக அமைந்து விட்டது என்பதைத்தான் முஸ்லிம்கள் நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாத்துராம் கோட்சே யார்? இவன் RSS இயக்கத்தினுடைய ஒரு தீவிர உறுப்பினர். RSS இயக்கத்தினுடைய தீவிர உறுப்பினர். இந்த RSS இயக்கத்தை சார்ந்த நாத்துராம் கோட்சே மகாத்மா காந்தியை கொல்வதற்கு திட்டமிட்டது RSS அலுவலகத்தில் வைத்து, அவனுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பு, உதவி, ஆலோசனைகள் வழங்கியது RSS மிக முக்கிய தலைவனான VD சாவர்கர் என்பவன். இந்த VD சாவர்கர் என்பவன் தான் RSS முக்கியமான தலைவனாக கருதப்படுகின்றான். அதாவது இந்த VD சாவர்கருடைய ஆலோசனையின்படி 8 பேர் கொண்ட ஒரு கும்பல் மகாத்மா காந்தியை கொலை செய்கின்றது. 1948 ஜனவரி 30ஆம் தேதி பிர்லா மாளிகை என்ற ஒரு இடத்தில் வைத்து, டெல்லியிலே. அன்பு சகோதரர்களை, எதற்காக இந்த RSS இயக்கம் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிச இயக்கம், தீவிர இந்துத்துவ வெறிபிடித்த இயக்கம், இந்தியாவில் முஸ்லிம் இந்துக்களை தவிர யாருமே இருக்கக்கூடாது என்று வெறிபிடித்து அலையக்கூடிய ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை சார்ந்த RSS காரர்கள் மகாத்மா காந்தியை ஏன் கொன்றார்கள், எதற்காக கொன்றார்கள் என்றால், மகாத்மா காந்தியை பொறுத்தவரையிலே அவர்கள் முஸ்லிம்களுக்கென்று ஒரு தனி பகுதி வேண்டும், அது பாகிஸ்தான் என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்று மகாத்மா காந்தி முஸ்லிம்களை தனியாக இந்தியாவிலிருந்து பிரிப்பதற்கு முயற்சிகள் செய்த பொழுது, ஆலோசனை செய்த பொழுது, அந்த முஸ்லிம்களுடைய அந்த ஆசைக்கும் ஆர்வத்திற்கும் மகாத்மா காந்தி ஒரு வகையில் துணையாக இருந்தார் என்பதற்காகவும், இந்தியாவை சுதந்திரம் பெற்ற பிறகு இந்து சாம்ராஜ்யமாக, இது ஒரு ராம ராஜ்யம் அமைப்பதற்கு, இது ஒரு இந்துத்துவ நாடாக அறிவிப்பதற்கு மகாத்மா காந்தி உடந்தையாக இருக்க மாட்டேன் என்கிறார் என்பதற்காக அவரை கொலை செய்தார்கள். மகாத்மா காந்தி ஏன் மாட்டேன் என்று மறுத்தார்? சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவை ஒரு இந்து ராஜ்யமாக, ஒரு ராம ராஜ்யம் அமைப்பதற்கு, இது ஒரு இந்து சாம்ராஜ்யமாக உருவாக்குவதற்கு ஏன் மாட்டேன் என்று மறுத்தார் என்றால், மகாத்மா காந்தி இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய பின்னணியை விளங்கி வைத்திருந்தால், எங்கோ தென்னாப்பிரிக்காவிலே பாரிஸ்டர் பட்டம் படிப்பதற்காக இருந்து கொண்டிருந்த மகாத்மா காந்திக்கு தேச பக்தியை ஊட்டி, நீங்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு சென்ற பிறகு நீங்கள் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எடுத்து போராட வேண்டும், அதற்கு நீங்கள் தகுதியான ஆள் என்று மகாத்மா காந்தியை ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் இந்திய சுதந்திரத்திற்கு ஆதரவாகவும் சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாகவும் மோட்டிவேட் செய்தது சவுத் ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய குஜராத்தை சார்ந்த முஸ்லிம்கள். அவர்கள் தான் மகாத்மா காந்திக்கு சவுத் ஆப்பிரிக்காவிலே, தென்னாப்பிரிக்காவிலே படிப்பதற்கு உதவி செய்தார்கள். அவரை இந்திய ஆங்கிலேய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக மோட்டிவேட் செய்தார்கள். அவரை இங்கே வந்த பிறகு, அதுவரை மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்தியாவுக்கு வரும் வரை சுதந்திர போராட்டம் என்பது எப்படி நடந்து கொண்டிருந்தால், வெறும் இந்தியன் முஸ்லிம்ஸ் வெர்சஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இந்திய முஸ்லிம்களுக்கும் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்திற்கும் எதிராக நடக்கும் போராக மட்டும்தான் நடந்து கொண்டிருந்தது இந்திய சுதந்திர போராட்டம். இந்தியாவிலே தீரர் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காலத்திலிருந்து ஆரம்பித்தது. கல்கத்தாவிலே சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காலத்தில் ஆரம்பித்து, அதற்கு பிறகு சுமார் 150 ஆண்டுகள் வரை யாருடைய பங்களிப்பும் இல்லாமல், எவருடைய சம்பந்தம் இல்லாமல், முழுக்க முழுக்க தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து இந்தியாவுக்காக, இந்திய சுதந்திரத்திற்காக, மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய கூலிக்காக போராடி கொண்டிருந்தவர்கள் இந்தியாவை சார்ந்த முஸ்லிம்களும் அந்த முஸ்லிம்களை வழிநடத்திய உலமாக்களும் தான். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு அவருக்கு முதலாக மகாத்மா என்ற அடைமொழியை கொடுத்ததே யார் என்றால் ஷேக் மஹமூத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்.
தாருலும் தேவபந்து மதரசாவினுடைய ஃபவுண்டர்களில் நிறுவனர்களில் ஒருவரான ஷேக் மஹமூத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் முதலாக மகாத்மா காந்திக்கு மகாத்மா என்ற அடைமொழி கொடுத்து அவருடைய தலைமையிலே நாங்கள் எல்லாம் இயங்க தயார் என்று முஸ்லிம்கள் அறிவித்தார்கள். காரணம் என்னவென்றால் இங்கே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களால் மிகப்பெரிய ஆதிக்க சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராட முடியவில்லை. இதை ஒரு வெகுஜன போராட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மகாத்மா காந்தியை முழுமையாக இதில் ஈடுபடுத்தினார்கள். அதன் மூலமாக மகாத்மா காந்தி ஒரு சுதந்திர போராட்ட போராளியாக மாறினார். இந்த உண்மைகள் எல்லாம் விளங்கி வைத்திருந்ததால் தான் இந்திய சுதந்திரத்திற்கு வித்திட்டவர்கள், அதற்கு தண்ணீர் ஊற்றியவர்கள், உரம் போட்டவர்கள், வளர்த்து ஆளாக்கியவர்கள் அத்தனைய முஸ்லிம்களை மட்டும்தான் சாரும் என்பதை மகாத்மா காந்தி விளங்கி இருந்ததால் தான் இந்த RSS தீவிரவாதிகளுடைய ராமராஜ்ய முயற்சிக்கு அவர் முட்டுக்கட்டையாக இருந்தார். அதனால் இந்த RSS காரர்கள் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றார்கள். சுட்டுக் கொன்ற விதத்தை கொஞ்சம் பாருங்கள். இந்த நாத்ராம் கோட்சே ஏதோ போனான், ஏதோ துப்பாக்கி எடுத்தான், ஏதோ சுட்டான் என்று இல்லை. மகாத்மா காந்தி இன்று கொல்லப்பட்ட தினம் ஜனவரி 30 எல்லோருக்கும் மறக்கடிக்கப்பட்டதை போன்று இதனுடைய சூழ்ச்சி பின்னணி மறக்கடிக்கப்பட்டு விட்டது மக்களுக்கு. எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நிறைவேற்றப்பட்டது என்றால் ஒரு முறை 2 முறை அல்ல, இந்த RSS தீவிரவாதிகள் சுமார் 5 முறை மகாத்மாவை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். முதல் முறை 1934 ஜனவரி 25 பூனாவிலே, பூனா என்பது அவரை முதலாக கொலை செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எதற்காக வேண்டி என்றால் RSS ரொம்ப உறுதியாக இருந்த இடம் பூனா. இந்த நாத்ராம் கோட்சேனுடைய சொந்த ஊர் பூனா. அதனால் இந்த மகாராஷ்டிராவை சார்ந்த பூனாவிலே அவரை கொலை செய்வதற்கு முதல் முயற்சி நடைபெற்றது 1934 அவர் மீது கையெறி குண்டு எறியப்பட்டது. அந்த குண்டு அவர் இருந்த இடத்தை விட்டு தள்ளி விழுந்து வெடித்ததால் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர் பிழைத்து விட்டார். பிறகு 2வது முறை 1944 சரியா 10 ஆண்டுகளுக்கு பிறகு மே மாதம் 17 அவர் மலேரியா நோயினால் பாதிக்கப்பட்ட பிறகு அவர் ஓய்வெடுப்பதற்காக மகாராஷ்டிராவிலே பஞ்ச்கனி என்ற ஒரு மலை பிரதேசத்தில் தங்க வைக்கப்படுகின்றார். மகாராஷ்டிரா என்பதே RSS உருவான இடம். நாக்பூரில் வைத்துத்தான், மகாராஷ்டிராவினுடைய நாக்பூரில் வைத்துத்தான் RSS இயக்கம் வளர்ந்தது. மகாராஷ்டிராவில் தான் அப்பொழுது RSS இயக்கம் மிகவும் உறுதியாக இருந்தது. ஆக எப்பொழுதெல்லாம் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு காந்தி வந்தாரோ அப்பொழுதெல்லாம் அவர் மீது கொலை முயற்சி நடந்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. பஞ்ச்கனி என்ற பகுதியில் வைத்து அவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். அதிலும் அவர் தப்பித்து விடுகின்றார். 3வது முறையாக முகமது அலி ஜின்னாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 1944 அதே ஆண்டு இறுதியிலே முகமது அலி ஜின்னா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மகாத்மா காந்தி மும்பைக்கு வருகிறார். அவர் மட்டும் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின், அவர் இருக்கக்கூடிய பெட்டியை மட்டும் இழுத்துக்கொண்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் டெல்லியிலிருந்து மும்பைக்கு வருகின்றது. அந்த ட்ரெயினை குறிவைத்து தண்டவாளம் பெயர்த்தெடுக்கப்பட்டு அந்த ட்ரெயினை தடம் புரள வைக்கப்படுகின்றது. அதிலும் மகாத்மா காந்தி தப்பித்துக் கொண்டார். பிறகு 4வது முறையாக 1946 2 ஆண்டுகளுக்கு பிறகு 46 ஜூன் 29 மகாத்மா காந்தியை மறுபடியும் குண்டு வீசி கொலை செய்வதற்கு திட்டமிடப்படுகிறது. அந்த முயற்சி தோற்கடிக்கப்படுகிறது. இந்த அத்தனை திட்டங்களையும் சம்பந்தப்பட்டவன் இந்த நாத்ராம் கோட்சே. குறிப்பாக இந்த 4வது அட்டம்ப்டுக்கு பிறகு நாத்ராம் கோட்சேயிடம் போலீசார் விசாரிக்கும் போது சொல்கின்றார், VD சாவர்கர் சொல்லித்தான் இந்த காரியத்தை நான் செய்தேன் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றான். பிறகு 5வது முறையாக இந்த நாத்ராம் கோட்சே, இவனுடைய தம்பி கோபால் கோட்சே, இன்னொரு RSS தீவிரவாதி மதன்லால் பகவா என்று சொல்லக்கூடிய இந்த 3 பேரும் சேர்ந்து மகாத்மா காந்தியை கொல்வதற்கு வெடிகுண்டு வீசுகிறார்கள். அந்த வெடிகுண்டிலும் தப்பித்து விடுகின்றார். 5வது முறையாக. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இன்று தேசப்பிதா என்று கொண்டாடக்கூடிய இந்திய அரசாங்கம் மகாத்மாவை ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாகவும் அல்லது மிகப்பெரிய ஒரு ஜீவனாகவும் போற்றக்கூடிய இந்திய அரசாங்கம் அந்த நேரத்தில் 5 முறை அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு கூட அவருக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை. காரணம் என்னவென்றால், அதற்கு ஒரு காரணம் இருந்தது. காரணம் என்னவென்றால் 6வது முறையாக 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தி அவர்கள் நாத்ராம் கோட்சேயால் பிர்லா மாளிகையில் வைத்து கொல்லப்படுகின்றார். அப்பொழுது என்ன சம்பவம் நடக்கின்றார் சகோதரர்களே? அவர் கொல்லப்பட்ட ஜனவரி 30 காலையிலே எழுந்து அவருடைய வழமையாக ராட்டை சுற்றிவிட்டு உணவுகள் அருந்துவிட்டு தலைவர்களோடு ஆலோசனை செய்கின்றார். அவரை கடைசியாக சந்தித்த தலைவர் யார் என்றால், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த அந்த காலத்து நரேந்திர மோடியான சர்தார் வல்லபாய் பட்டேல். அந்த காலத்து நரேந்திர மோடி
இந்த அந்த காலத்து நரேந்திர மோடியான சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் உள்துறை அமைச்சராக இருக்கின்றார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம அமைச்சராக இருக்கும் பொழுது அப்பொழுது இவர்தான் மகாத்மா காந்தியை கடைசியா சந்திக்கின்றார் மாலை 4 மணிக்கு. அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தன்னுடைய வழிபாட்டுக்கு நேரமாகிவிட்டது என்று அவசரமா பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு மகாத்மா காந்தி புறப்படுகிறார் பிர்லா மாளிகைக்கு. இந்த நேரத்திலே உள்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய வல்லபாய் பட்டேல் 5 முறை மகாத்மா காந்தி அவர்களுக்கு கொலை முயற்சி நடத்தப்பட்டோம், அவரை பாதுகாப்பதற்கோ பாதுகாப்பு ஏற்பாட்டுக்கோ எந்த முயற்சியும் செய்யவில்லை, எந்த ஏற்பாட்டையும் செய்யவில்லை. அதனால்தான் அப்பொழுதே மகாத்மா காந்தியினுடைய கொலையில் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் பெரிய வேதனை என்ன தெரியுமா? இன்று சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வரலாற்றிலே கிடைத்த பெயர் என்னவென்றால் அயர்ன் மேன், இரும்பு மனிதர். இந்தியாவினுடைய சிற்றரசர்கள் எல்லாம் ஒடுக்கி, இந்தியாவினுடைய குறுநில மன்னர்களை எல்லாம் ஒடுக்கி, இந்தியாவை ஆண்டு வந்த நவாபுகளை எல்லாம் ஒழித்து கட்டி இந்தியாவை ஒரே தலைமையின் கொண்டு வந்த இவர்தான் ஒரு இரும்பு மனிதர் என்று வரலாற்றிலே ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. இந்த வல்லபாய் பட்டேல் தான் பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பேற்றக்கூடிய உள்துறையை தன்னுடைய கையில் வைத்திருந்தார். இவருடைய உத்தரவில்லாமல் அல்ல இவருடைய கண்ணசைவு இல்லாமல் மகாத்மா காந்தி கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது என்ற குற்றச்சாட்டு அப்பொழுதே எழுந்தது. இந்த நாத்துராம் கோட்சே மகாத்மா காந்தி அவர்களை கொல்லும் போது என்ன தெரியுமா செய்தான்? திட்டமிடுகிறார்கள். நாத்துராம் கோட்சே, நாராயண் ஆப்தே, விஷ்ணு கர்கரே, வி.டி. சாவர்கர் போன்ற 8 பேர் கொண்ட கும்பல் ஆலோசனை செய்கின்றது மகாத்மா காந்தியை கொல்வதற்கு. ஆலோசனை செய்து முதலில் முடிவு செய்கிறார்கள், நாத்துராம் கோட்சே துப்பாக்கியால் கொல்ல வேண்டும். அந்த துப்பாக்கியை எப்படி மறைத்து எடுத்து செல்வது? முஸ்லிம் பெண்ணை போன்று பர்தா அணிந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் தீர்மானிக்கப்படுகின்றது. முஸ்லிம் பெண்ணை போன்று பர்தா அணிந்து கொண்டு சென்று அவரை கொல்ல வேண்டும் என்று. பிறகு இதற்கு நாத்துராம் கோட்சே மறுத்து விடுகின்றான். எனக்கு பரதாலாம் போட்டு பழக்கம் இல்ல, முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு போனா அது எனக்கு மூச்சு முட்டும், குறிப்பாத்து சுட முடியாது, அதை விட்டுருங்கன்னு விட்டுறான். அப்புறம் போட்டோகிராஃபரை போன்று நடித்து போட்டோ கேமராவுக்கு துப்பாக்கி வைத்து எடுத்து செல்லலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. அதுவும் முடியாது என்று தீர்மானிக்கப்பட்டு கடைசியிலே குளிர்காலம் என்பதால், ஜனவரி மாதம் டெல்லியிலே கடுமையான குளிர்காலம் என்பதால் அவன் ஒரு பெரிய கம்பளி ஆடையை, குளிருக்கு போடக்கூடிய கம்பளி ஆடையை போட்டுக்கொண்டு அதிலே துப்பாக்கியை வைத்துக் கொண்டு சுடச் செல்கின்றான். அதற்கு முன்பாக சகோதரர்களே, அதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த நாத்துராம் கோட்சே தனக்கு ஹத்னா செய்து ஒரு முஸ்லிமை போன்று ஆக்கிக் கொள்கின்றான். ஹத்னா செய்து கொள்கின்றான். அது மட்டுமல்ல, தன்னுடைய இடது கையிலே முகமது இஸ்மாயில் என்று பெயரை பச்சை குத்திக் கொள்கின்றான். இதை செய்துவிட்டு மகாத்மா காந்தியை கொல்வதற்காக செல்கின்றான். கொல்லப்படுகின்றார். கொல்லப்பட்ட பிறகு முகமது இஸ்மாயில் என்ற முஸ்லிம் தான் இவரை கொண்டு விட்டார் என்று தெரிந்தவுடன் அவசரமாக ஏற்கனவே RSS இயக்கம் திட்டமிட்டு வைத்திருந்ததை போன்று அவசரமாக கலவரங்கள் அரங்கேற்றப்படுகின்றன. எப்படி ஒரு சபர்மதி எக்ஸ்பிரஸிலே சென்ற ராம பக்தர்கள் அவர்களாவே உள்ளிருந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்ட பிறகு, கோத்ராவுக்கு வந்த பிறகு முஸ்லிம்கள் தான் கொன்றார்கள் என்ற ஒரு அவதூறு குற்றச்சாட்டை சுமத்தி நியூட்டனுடைய 3வது விதியை ஞாபகப்படுத்தி, எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டு என்ற ஒரு நியூட்டனுடைய 3வது விதியை ஞாபகப்படுத்தி அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று இந்த நரபலி போடியாலேயே வாக்குமூலம் கொடுக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படுவதற்கு அவர்களுடைய சூழ்ச்சி எப்படி காரணமாக இருந்ததோ அதே போன்று செய்த சூழ்ச்சிகளில் ஒன்று அவசரமாக இந்த நாத்துராம் கோட்சேக்கு சுன்னத் செய்து ஹத்னா செய்து கையிலே முகமது இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு மகாத்மா காந்தியை கொன்றார்கள். கொல்லப்பட்டது 5:15 மணிக்கு. மகாத்மா காந்தி கொல்லப்பட்டது 5:15 மணிக்கு. 7:15 மணி வரை செய்தி அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவசர முஸ்லிம்களுக்கு எதிராக கலவரம் திட்டமிடப்படுகிறது, கலவரம் ஆரம்பிக்கின்றது. அந்த நேரத்திலே மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுடைய சுதந்திரத்தை கொடுத்து விட்டார், இருந்தாலும் இந்தியாவில் தான் இருக்கிறார். அவர் உடனடியாக ஜவஹர்லால் நேரு பிரதமரை தொடர்பு கொண்டு இது இப்படியே விடக்கூடாது, உடனடியாக செய்தியை சொல்லுங்க என்று சொன்னவுடன் 7:15 மணிக்கு ஆல் இந்தியா ரேடியோவில் அறிவிக்கிறார்கள், மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார், அவரை கொன்றது ஒரு முஸ்லிம் அல்ல, நாத்துராம் கோட்சே என்ற RSS தீவிரவாதி என்று அறிவிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகுதான் கலவரம் போய்ந்தது, முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரம். எதற்காக சொல்கின்றார் சகோதரர்களே? இந்த ஹிஸ்பு ஷைத்தானுடைய படை இவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி கொஞ்ச நஞ்ச சூழ்ச்சி அல்ல. இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், அட்டுழியங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஏதோ தேச பக்தர்களை போன்றும், தேசத்திற்கே அவர்கள் தான் சொந்தக்காரர்களை போன்றும், தேசபக்திக்கே அவர்கள் தான் சொந்தக்காரர்களை போன்றும் அது ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தப்படுகின்றது. இதே மகாத்மா காந்தியை கொலை செய்த குற்றச்சாட்டிற்கு ஆளான வி.டி. சாவர்கர், இவனுக்கு RSS இயக்கம் அதற்கு பிறகு என்ன பேர் வைக்கிறது தெரியுமா? வீர சாவர்கர் என்று பெயர் சூட்டுகிறது. வீர சாவர்கர்.
வீர சாவர்கர் என்று பெயர் சூட்டி அவன் அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டான் என்பதற்காக இன்று வரை அந்தமானுடைய விமான நிலையத்திற்கு RSS காரர்கள் பிஜேபி காரர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அந்தமானுடைய விமான நிலையத்திற்கு வீர சாவர்கர் விமான நிலையம் என்று பெயர் சூட்டப்பட்டது. யார்? மகாத்மா காந்தியை கொல்வதற்கு திட்டமிட்டவன், கொல்வதற்காக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தவன். அப்படி மகாத்மா காந்தியை கொல்வதற்காக திட்டமிட்டு சிறையில் இருந்த வீர சாவர்கருக்கு இப்பொழுது இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன தெரியுமா? தற்கால இந்தியர்களுடைய மரியாதை என்ன தெரியுமா? அவன் பெயரையே அந்தமான் விமான நிலையத்துக்கு சுட்டி வீர சாவர்கர் விமானம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, இங்கே நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், இவருடைய முதல் எதிரி இந்திய முஸ்லிம்கள் தான். RSS முதல் எதிரி இந்திய முஸ்லிம்கள் தான். இந்தியாவினுடைய முஸ்லிம்களை கருவறுப்பதற்கு என்னென்னவோ திட்டம் தீட்டினார்கள். பாகல்பூர் கலவரத்தை நடத்தினார்கள், பம்பாய் கலவரத்தை நடத்தினார்கள், பாபரி மஸ்ஜிதை அவர்களே இடித்துவிட்டு அவர்களே முஸ்லிம்களை கொன்றார்கள். என்னென்ன அநியாயம் செய்ய வேண்டுமோ இதுவரை இந்தியாவில் நிகழ்த்தப்பட்ட படுகொலை வரலாற்றை எடுத்து பார்ப்போம் என்றால் அந்த படுகொலையிலே பல்லாயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான உயிர்கள் மாய்க்கப்பட்டது, முஸ்லிம்களுடைய உயிர்கள். அன்றிலிருந்து இன்று குஜராத் கலவரம் வரை. இதற்கும் மேலாக இதிலும் அவர்களுடைய வெறி அடங்காமல் பச்சா பச்சா ராம் கா பாக்கி சப் ஹராம் கா என்ற முழக்கத்தை முழங்கினார்கள். ராமனுக்கு பிறந்தவன் மட்டும்தான் மனிதன், ராமனை ஏற்றுக்கொள்ளாதவன், ராமனுக்கு பிறந்தவனாக ஏற்றுக்கொள்ளாதவன் ஹராம் கா பச்சா, ஹராத்தில் பிறந்தவன் என்ற முழக்கத்தை வைத்தார்கள். என்னென்ன வளமோ சொல்லி முஸ்லிம் மக்களை கருவறுக்க பார்த்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நான் இன்றும் சொல்லுவேன், உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று பல நாட்டு முஸ்லிம்களை பார்த்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் சொல்வேன். அல்ஹம்துலில்லாஹ், உலகத்தில் உள்ள மற்ற நாட்டு முஸ்லிம்களை விட இந்திய முஸ்லிம்களுடைய தக்வா அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவோ உயர்வானது. அந்த தக்வாவை அவர்களால் வீழ்த்த முடியாததால், இந்திய முஸ்லிம்களுடைய ஈமானை வீழ்த்த முடியாததால் இப்பொழுது டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்லக்கூடிய பிரித்தாளும் சூழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த RSS காரர்களை பற்றி அறிந்து கொள்ள சகோதரர்களே, நாம் பழகக்கூடிய இந்து சகோதரர்கள், நாம் பழகக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் எவ்வளவோ 100% நல்லவர்கள். ஆனால் ஒவ்வொரு இந்து சகோதரனையும் RSS தீவிரவாதியாக மாற்றுவதற்கு அவர்களுடைய பிரச்சாரமும் அவருடைய முயற்சியும் அவருடைய உழைப்பும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நாம் எதை நினைக்கிறோம், இந்து சகோதரர்கள் ஒரு கோயிலுக்கு போறாங்க, அவருடைய பூஜை வழிபாடு நடத்துறாங்க அப்படின்னா அது அவருடைய வழிபாடு, அவருடைய உரிமை, அவருடைய உணர்வை நாம் மதிக்க வேண்டும். அதே நேரத்திலே நம்முடைய நல்ல இந்து சகோதரர்களை, முஸ்லிம்களோட அன்பாக பழகக்கூடிய இந்து சகோதரர்களை RSS தீவிரவாதிகளாக மாற்றுவதற்கு இந்த இயக்கம் பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அப்படி யாராவது நம்முடைய அண்மை இருக்கக்கூடியவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் RSS காரர்களா, RSS இயக்கத்தை சேர்ந்தவர்களா என்று அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது முஸ்லிம்களுடைய கடமை. அவர்களோடு அன்பாக பழக வேண்டும், அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளலாம், அவர்களோடு நம்முடைய மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தலாம். இஸ்லாம் கற்றுக் கொடுத்த அழகான ஒழுக்கங்களையும் அழகான அன்பையும் அழகான கலாச்சாரத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் RSS இயக்கத்தில் இருக்கிறார்களா என்பதையும் நாம் கவனிக்க தவறிவிடக் கூடாது. ஒரு சில அடையாளங்களை சொல்வதாக இருந்தால், இந்த RSS காரர்கள் தீவிர RSS உறுப்பினராக இருந்தால் அவன் காக்கி டவுசர் அணிந்து கொண்டு, வெள்ளை அரக்கை பனியன் அணிந்து கொண்டு, கருப்பு குல்லாய் அணிந்து கொண்டு, கையில் ஒரு தடியை வைத்துக் கொண்டு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ ஷாகா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பயிற்சி பட்டறையில் போல் கலந்து கொள்வான். இது RSS இயக்கத்தினுடைய முக்கியமான ஒரு அடிப்படை உறுப்பினருக்கான தகுதி. தமிழகத்திலே இல்ல, சென்னையிலே பல இடங்களில் ஷாகாக்கள் நடக்கின்றன, RSS ஷாகாக்கள். அந்த ஷாகாக்களிலே யாராவது கலந்து கொள்கிறார்களா என்று கவனிக்க வேண்டிய நம்முடைய கடமை. அதோடு இந்த RSS காரர்களுடைய முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்றால், பள்ளிவாசல்களை வெறுப்பார்கள். RSS அடையாளம் பள்ளிவாசல்களை வெறுப்பார்கள், தர்காக்களை ஆஹா ஓஹோ என்று ஆதரிப்பார்கள். பள்ளிவாசலை இடித்து தள்ள திட்டமிடுவார்கள், தர்காக்களை வளர்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள். இது RSS காரர்களுடைய முக்கியமான அடையாளம். அது மட்டுமல்ல, தர்கா வழிபாடு செய்யக்கூடிய அல்லது தர்கா ஆதரிக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்தால் அவர்களை சாந்தி முஸ்லிம் என்று போற்றுவார்கள். சாந்தி முஸ்லிம். தர்காக்களை எதிர்ப்பவர்களோ அல்லது தர்காவுக்கு போக மாட்டேன் மறுப்பவர்களோ அல்லது குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனை கொண்ட முஸ்லிம்களையோ ஜிஹாதி முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துவார்கள். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஒரு இடத்துல பேசும் பொழுது இவர் விளக்கம் கொடுக்கின்றார். வாஜ்பாய், முஸ்லிம்கள் 2 வகைப்படுவார்கள், ஒன்று சாந்தி முஸ்லிம், இன்னொன்று ஜிஹாதி முஸ்லிம்.
இவர்கள் சாந்தி முஸ்லீம் என்று சொல்வது தர்காவை ஆதரிப்பவர்களையும் தர்காவுக்கு செல்பவர்களையும் சாந்தி முஸ்லீம் என்று பிளவுபடுத்துவார்கள். தர்காவுக்கு செல்லக்கூடாது என்று சொல்பவர்களை முரட்டு முஸ்லீம் என்றோ ஜிஹாதி முஸ்லீம் என்றோ ஓரங்கட்டுவார்கள். இதுவும் இந்த RSS காரர்களுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. இது எல்லாவற்றுக்கும் மேலாகத்தான் தற்பொழுது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த சாந்தி முஸ்லிம்களையும் ஜிஹாதி முஸ்லிம்களையும் இரண்டாக பிளவுபடுத்தி விட்டால், அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தி விட்டால், பிறகு முஸ்லிம்களை நாம் கொல்ல வேண்டியதில்லை, நாம் பிளவுபடுத்த வேண்டியதில்லை, நாம் அவர்களை சூறையாட வேண்டியதில்லை. இந்த முஸ்லிமுக்கு கொஞ்சம் ஆயுதமும் அந்த முஸ்லிமுக்கு கொஞ்சம் ஆயுதம் கொடுத்து விட்டால் அவர்களுக்குள்ள பிரச்சனையை அவர்களே தீர்த்துக் கொள்வார்கள், நம்முடைய வேலை மிச்சம் என்று RSS திட்டமிடுகின்றார்கள். ஏதோ நான் சொல்லக்கூடிய கருத்து அல்ல. RSS முக்கியமான ஒரு திங்க் டேங்க் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அறிவுஜீவி டாக்டர் ஷீலன் என்பவர் RSS அத்தன்டிக் வார இதழான தி ஆர்கனைசர் என்ற பத்திரிகையிலே டாக்டர் ஷீலன் ஒரு கட்டுரை எழுந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கட்டுரையிலே சொல்கின்றார் டாக்டர் ஷீலன், இனி சங் பரிவார் இனி ஆயுதங்கள் சேர்ப்பதை நிறுத்திவிட வேண்டும், நமக்கு ஆயுதங்கள் தேவையில்லை, நாம் சேர்த்து வைத்த ஆயுதங்களை முஸ்லிம் பிரிவினர்களுக்கு மத்தியிலே முஸ்லிம் பிளவினர்களுக்கு மத்தியிலே நாம் சேர்த்து வைத்த ஆயுதங்களை பங்கு வைத்து கொடுத்து விட்டால் நம்முடைய வேலை இலகுவாகிவிடும். டாக்டர் ஷீலன் இதே வார்த்தையை RSS ஆதாரப்பூர்வமான பத்திரிகையான ஆர்கனைசர்ல எழுதுகின்றார். அருமை சகோதரர்களே, இதையெல்லாம் நாம் நினைவில் கொண்டு நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன எந்த முஸ்லிமாக இருந்தாலும் அவன் நம்முடைய சகோதரன். அவனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் எனக்கு ஏற்பட்ட கஷ்டம், நம்மை கொள்கை அளவிலோ அல்லது தர்காவை வைத்தோ பள்ளிவாசலை வைத்தோ பெயரை வைத்தோ எந்த தீய சக்தியும் நம்மை பிரித்துவிட முடியாது, பிரித்துவிடக் கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக, விளங்கியதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக, எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை விளங்குவதற்கும் அதிலிருந்து விலகுவதற்கும் வாய்ப்புகளை ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.